வணக்கம். கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு வீடியோ. என்ன அப்படின்னா, இப்போ நீங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டீங்க அல்லது வேற எந்த டிகிரி வேணாலும் ஜாயின் பண்ணிட்டீங்க. நீங்க எல்லாருமே இப்போ உங்களுடைய முதல் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய புக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தியரிட்டிக்கலான சப்ஜெக்ட்ஸை படிச்சு அதுல இருந்து ஒரு செயல்முறை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க எங்கேயாவது கொண்டு போய் அப்ளை பண்ண போறீங்க. இட்ஸ் அப் டு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அல்லது 3 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ அப்போ அப்படிங்கிறப்ப அந்த 3 ஆண்டுகள் அல்லது இந்த 4 ஆண்டுகள் உங்களுக்கு நீங்க படிச்சது எல்லாமே ஞாபகம் இருக்குமா அல்லது எல்லா விஷயங்களையும் நீங்க உபயோகப்படுத்துவீங்களான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. அப்போ கம்பெனிஸ் எப்படி ஒர்க் ஆகுது, கம்பெனிஸை பத்தின விஷயங்கள் என்ன அப்படிங்கறதான் வரும் வீடியோக்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இதுல முதல் வீடியோ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மாணவர் கல்லூரியில சேர்ந்த உடனே கம்பெனிஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்றது, ஒரு இன்டர்ன்ஷிப்னா என்ன, ஸோ அல்லது ஒரு கம்பெனியில ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக நான் எப்படி அப்ளை செய்வது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோவை பார்க்கக்கூடிய மாணவர்கள் அல்லது பெற்றோர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க அந்த வீடியோவில் இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாங்கிற விஷயங்களை பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு மாணவன் தன்னுடைய கல்லூரியில புத்தகங்களை மட்டும் படிச்சு தேர்வு எழுதி அதுல இருக்கக்கூடிய மார்க் மட்டும் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேபிட் வேர்ல்டுல. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதலில் ஒரு கம்பெனி எப்படி வேலை செய்யுது, அந்த கம்பெனி எந்த துறை சார்ந்தது, கம்பெனியில எந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்றாங்க அல்லது சாஃப்ட்வேர்ஸ் பில்ட் பண்றாங்க அல்லது வேற என்ன மாதிரியான விஷயங்கள் அங்க போயிட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக ஒன்று சொல்லுவாங்க. உலகத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த மனிதர் அவர் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஸ்கூல் டைமிங்ஸ்ல ஒரு ஹையர் செகண்டரி ரேஞ்ச்ல படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை அணுகி தனக்கு சில எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வேணும் அப்படிங்கறத கேட்டிருக்கிறாரு. ஸோ அப்ப அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வேணும்னு ஒரு சிறுவன் கேட்கறத நினைச்சு அந்த கம்பெனியினுடைய எக்ஸிக்யூட்டிவ் சிரிச்சுட்டு அவர் முதல்ல அலோவ் பண்ணல. ஆனா அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அப்ப அந்த கம்பெனியினுடைய சிஇஓ அவர் அவரைய வர சொல்லி அவருக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களையும் கொடுத்து இன்டர்ன்ஷிப் செய்வதற்கான வாய்ப்பையும் அங்க கொடுத்திருக்காரு. ஸோ அது வேற யாருமே இல்லை, இன்னைக்கு உலகத்தினுடைய மிகச்சிறந்த கம்பெனியான $1 பில்லியன் கம்பெனியான ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸோ அவர் தான் அந்த இன்டர்ன்ஷிப் செய்யறதுக்காக கேட்ட மாணவர், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தனக்கு வேணும் என்று சொல்லப்பட்ட மாணவர். அந்த கம்பெனி எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா HP. ஸோ உலகத்தினுடைய சிறந்த லேப்டாப் துறைகளுக்காக பேசப்படக்கூடிய கம்பெனியா நீங்க பார்க்கக்கூடிய HP. ஸோ ஒரு மாணவன் அந்த வயசுலயே தனக்கான தேவைகளை ஒரு கம்பெனி கிட்ட கேட்டதுனாலதான் அந்த கம்பெனியினுடைய மிகச்சிறந்த கம்பெனியினுடைய ஒரு சிஇஓ அந்த மாணவனுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்து கொடுக்கிறாரு. ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க கம்பெனியை முதல்ல அணுகி பழகணும். ஸோ பிளேஸ்மெண்ட் வந்தாதான் நான் போயிட்டு என்னுடைய ப்ரொஃபைலை நான் கொடுப்பேன், என்னுடைய ரெஷ்யூமை நான் கொடுப்பேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னால் கண்டிப்பாக சாதிக்க முடியாது. முதலில் நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், எந்த மாதிரியான கம்பெனிக்கு நம்ம அப்ளை பண்ண போறோம். ரெண்டாவதா நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், உங்களை பற்றின தகவல்களை எப்படி அந்த கம்பெனிக்கு நீங்க சொல்வது. மூன்றாவதா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், இன்டர்ன்ஷிப் அல்லது ப்ராஜெக்டுக்காக நீங்க அணுகுறீங்களா, எந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்க அணுகுறீங்க அப்படிங்கிறது, இன்டர்ன்ஷிப்னா என்ன, ப்ராஜெக்ட்னா என்ன அப்படிங்கக்கூடிய தகவல்கள். நான்காவதான விஷயம், அந்த கம்பெனியில நீங்க ஒர்க் பண்றதுனால வாட் யூ வில் கெட் இட் அவுட். ஸோ நீங்க அதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டு வர போறீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அப்ஜெக்டிவ். ஸோ இந்த 4 விஷயங்களும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு கம்பெனியை நீங்க அணுகலாம். அதை பற்றின வீடியோக்கள் வரும் சீரீஸ்ல அடுத்தடுத்த வீடியோக்களை நான் கொடுக்குறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மாணவ சமுதாயத்துக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.